Hi students, this is Syed Muktthar, your English trainer from Ada 247 Tamil. So students தான் அசர்ட்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட டெலிகிராம் சேனலோட ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த 6 PM ஸ்லாட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ 6 PM ஸ்லாட் இதுக்கப்புறம் இந்த வீக் எப்படி இருக்கும்னா இங்கிலீஷ் செஷன்ஸாக கொண்டு போகலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். சில டேஸ் வந்து சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்க்கும் சில டேஸ்க்கு ஸ்டேட் எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். குட் ஈவினிங் தாரணி. ஐ நோ தாரணி கண்டிப்பாக வருவாங்கன்னு தெரியும். ஸோ இந்த செஷன்ஸில் நம்மளோட டெலிகிராம் சொன்ன மாதிரி தான். ஸோ 6 மணி குட் ஈவினிங்ப்பா. ஸ்டான்லி வந்துட்டார். ஓகே. ஸோ இந்த செஷன்ஸ் எப்படி இருக்கும்னா லைக் 6 மணிக்கு செஷன் எப்படி இருக்குன்னா லைக் வந்து ஏற்கனவே படித்தவங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகே, கண்டென்ட் செஷன் இது கிடையாது. இது பியூர்லி வந்து என்னென்னா MCQ செஷன்ஸாக தான் இது இருக்கும். ஓகே, ஸோ வந்து ஏற்கனவே படித்தவங்களுக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். ஸோ ஆன்சர்ஸ் நீங்கள் எப்படி நம்மளோட லைவ் கிளாஸில் எப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணணும். ஸோ எந்த பார்ட்டில் எரர் இருக்கோ நீங்கள் அதை ஷோ பண்ணணும், அதை ரெக்டிஃபை பண்ணி எனக்கு லைவ் சாட்டில் காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் 6 PM செஷன்ஸ் இருக்கும். மோர் ஆர் லெஸ் லைக் MCQ மேரதான் மாதிரி இருக்கும் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட உங்களோட லைவ் இன்ட்ராக்ஷனோட நான் போவேன். குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங்ப்பா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், இன் டைம்ஸ் ஆஃப் கிரிசிஸ் த பகவத் கீதா கிவ்ஸ் லைட்ஸ் அண்ட் கைட் டு த மைண்ட் டார்ச்சர்ட் பை டவுட் அண்ட் டார்ன் பை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் டியூட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது SBIPO கொடுத்துருந்தாலும் நான் SBIPO தான் கொடுத்துருக்கேன். பட் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் அது TNPSC இருக்கட்டும், பேங்க் இருக்கட்டும், SSC இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நமக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த கொஷினில் லைக் அவங்க ABCDEன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குன்னு நீங்கள் சொல்லி ஆகணும். ஓகேவா? ஸோ 10 seconds to 15 seconds கொடுப்பேன், நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். எந்த பார்ட்டில் எரர் இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள். இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் த பகவத் கீதா கிவ்ஸ் லைட் and guide to the mind tortured by doubt and torn by conflict of duties ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பிளேஸில் எரர் இருக்கும்? தாரணி கேன் சே. ஸோ இந்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பகவத்கீதான்னு சொல்லி நம்மளுக்கு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணதே நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. they have given in present tense. ப்ரெசன்ட் டென்ஸில் நம்மளுக்கு வேர்புக்கு அப்புறம் எஸ் வரும். ஸோ வேர்புக்கு அப்புறம் நமக்கு எஸ் வருமா? ஸோ அப்போ வேர்புக்கு அப்புறம் எஸ் வரப்போ நம்மளுக்கு செஞ்சுரி வந்துட்டாங்க. ஸோ வேர்புக்கு அப்புறம் எஸ் வரப்போ நம்மளுக்கு இங்கேயும் எஸ் தான் வரும். கைட்ஸுன்னு வரும். ரைட், புரிஞ்சுதா? சிம்பிள் ப்ரெசண்ட்டில் நம்ம ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம என்ன போடுவோம்? ஹீ ஷீ இட்டுக்கு என்ன போடுவோம்னா வேர்ப் எஸ் போடுவோமா? ஸோ இங்கே எஸ் வந்தால் ஐ ஷுட் புட் எஸ் ஆன் திஸ் வேர்ப் ஆல்சோ. ஸோ ஆன்சர் இஸ் பார்ட் சி தான் எரர். புரிஞ்சுதா? இப்போ இந்த கொஷின் புரிஞ்சுதா? அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் லைவில் பார்க்குற எல்லாருமே உங்களோட ஆன்சர்ஸை வந்து லைவ் சாட்டில் போடணும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? வேர்ப் ப்ளஸ் எஸ் போடுவோம். எஸ் நமக்கு தெரியும்ல, வேர்ப் ப்ளஸ் எஸ் போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் லேட் ராஜாராம் மோகன் ராய் டு ரூட் அவுட் த கஸ்டம் ஆஃப் சதி பிகாஸ் அ மெஜாரிட்டி ஆஃப் த எஜுகேட்டட் கிளாஸ் டஸ் நாட் சப்போர்ட் ஹிம். ரொம்பவே ஈஸியான கொஷின் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் லேட் ராஜாராம் மோகன் ராய் டு ரூட் அவுட் த கஸ்டம் ஆஃப் சதி பிகாஸ் அ மெஜாரிட்டி ஆஃப் த எஜுகேட்டட் கிளாஸ். ஸோ சென்டென்ஸ் பாருங்கள். நம்மளுக்கு சென்டென்ஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து ராஜாராம் மோகன் ராய் பற்றி தான் தே ஹவ் மென்ஷன்ட் அபவுட் த டாபிக் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய். ஓகே, ஸோ ராஜாராம் மோகன் ராய் வச்சு அவங்க 10 ஸ்டார்ட் பண்ணுறப்பே நல்லா கவனிங்க. 10 ஸ்டார்ட் பண்ணுறப்பே நம்மளுக்கு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. So the tense have been stated in past tense irukku, right? So please read the sentence once again. To root out the custom of sati because a majority of the educated class does not should be replaced by did not.
it should be replaced by did not support him because நம்மளுக்கு நல்லாவே தெரியும் if a sentence starts with a past tense it should end with also a past tense, right? Tense fluctuation should not be there. Yes, tense fluctuation சொல்றது should not be there in the sentence. புரிஞ்சுதா 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 புரிஞ்சுதாப்பா இந்த क्वेश्चन புரிஞ்சுதா? லைவ்ல வரவங்க அப்படியே ஆன்சர் தட்டுங்கப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. 2க்கு ஆன்சர் இஸ் டி, ரைட். ஓகே, அதே மாதிரி கொஷின் நம்பர் 3 பார்க்கலாமா? டஸ் நாட், டஸ் நோ, டிடன்ட். ஆமாம், டஸ்ஸில் வராது, டிடன்ட் வரும். எக்ஸாக்ட்லிப்பா, எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். டிப்ளேட் ஆஃப் த ஓசோன் லேயர் and the greenhouse effect are the two long-term efforts of air pollution. Deplete of ozone layer and greenhouse effect or two long term effects of air pollution கொடுத்திருக்காங்க. deplete so sentence starting ல நமக்கு என்ன வந்திருக்குன்னா deplete of ozone layer and the greenhouse effect. So greenhouse effect, so that is a noun. Greenhouse effect is a noun acting as subject. Noun acting as subject act ஆகுது, கரெக்டா? ஸோ அப்போ நம்ம இங்கே நம்ம பார்க்குறப்பையும் டிப்ளீட் ஆஃப் ஓசோன் லேயர் நமக்கு எப்படி இருக்கணும்? நவுனாக தான் இருக்கும். ஸோ டிப்ளீட் இல்லை, டிப்ளீஷன். டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர், டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர் அண்ட் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கன்ஜெக்ஷன் அண்டோட ஜாயின் பண்ணால் இட் ஷுட் ஹாவ் ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு அண்டோட வி ஆர் ஜாயினிங் 2 வேர்ட்ஸ்னால் இட் ஷுட் ஹாவ் ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கேயும் நவுன் வரணும், இங்கேயும் நவுன் வரணும். ஸோ ஆன்சர் இஸ் என்ன வரும்? ஆன்சர் இஸ் பார்ட் ஏ. புரிஞ்சுதா? டி அல்ல, ஏ ஏ ஏ. ஆன்சர் இஸ் ஏ, டி இல்லை. 2 லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். டி இல்லைப்பா, ஏ. ரீட்ராக்ட்லாம் பண்ண வேண்டாம், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் பார்க்க போகிறாங்க? நோ ஒன் கோயிங் டு see you and judge you. நோ ஒன் கோயிங் டு see you, judge you. நம்ம வந்து அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணணும். ஓகே, நம்ம மிஸ்டேக் பண்ணவே யோசிக்கக்கூடாது. ஸோ புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்ப்பா. கொஷின் நம்பர் 4. Most of the people which have been victims of extreme violence are too frightened. இது ஸ்டான்லி ஆன்சர் சொல்லணும். ஸ்டான்லி நீட் டு சே த ஆன்சர் டு ரிப்போர்ட் டு போலீஸ். இது நான் இன்னைக்கு ஹேண்டில் பண்ண டாபிக். Most of the people which have been victims. Most of people, எப்போவுமே ஒரு எரர் ஸ்பாட்டிங் வரப்போ you need to check the errors and you need to check the tense. எரர் செக் பண்ணும், டென்ஸ் செக் பண்ணும், வாய்ஸ் செக் பண்ணும், பார்ட் ஆஃப் ஸ்பீச் செக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணும். ஸோ என்ன ஆன்சர் வரும்? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் விச் ஹாவ் பீன் விக்டிம்ஸ். ஏ. ஸோ இது ஆர்என்ஏ அது இப்போ ஏ நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு ரீசன் சொல்லணும், எப்படி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஏல தான் எரர் இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஏல தான் விச் இல்லை, ஹூ ஹாவ் பீன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஹாவ் பீன் த விக்டிம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ். ஸோ விச் நம்ம திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், விச் வி வில் யூஸ் ஃபார் திங்ஸு. ஓகே, ஆமாம், கரெக்ட். ஹூ யூஸ் ஃபார் பர்சன்ஸ், ஹூ யூஸ்டு ஃபார் பர்சன்ஸ் யூஸ் பண்ணும், ரைட். ஆன்சர் இஸ் இன் பார்ட் ஏ. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஹூ, ஓ ஹூ ஹூ. ஓகே, ரைட். கொஷின் நம்பர் 5. இப்போ எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். The doctor helps to reducing human suffering by curing diseases and improving health. Stanley நம்ம மார்னிங் தானே பார்த்தோம். நம்ம Stanley we have seen in morning class na the same concept. The doctor helps to reducing கார்த்தி சொல்றார், to reducing human suffering.
by curing diseases and improving. By curing சொல்றாங்க, by curing plus improving. ரெண்டுமே ஜரண்டு தான். ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நம்ம ரெண்டுமே ஈக்குவலாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ to reducing வராது, it should be replaced by to reduce. To reduce போடும். Yes, 2 plus v1 போடணும். 2 plus v1 போடணும், right? You should eliminate the structure. 2v in structure கிடையாது. Answer is option B. புரிஞ்சுதாப்பா? இது புரிஞ்சுதா? ரெடியூஸ், ட்ரூ ரெடியூஸ்னு வரும், டூ ரெடியூஸ் வரும், ரைட்? ரெடியூஸ்னு வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6 to 10 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 6 to 10 ரீட் ஈச் சென்டென்ஸ் வெதர் அந்த எரர் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பார்ட்டை நீங்கள் எரர்னு ஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், என்ன கொஷின் எப்படி ட்விஸ்ட் பண்ணி இது பண்ணாலும் கொஷின் நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணாலும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன எது எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி படிச்சுட்டே போங்க. சில டைம் அவங்க எரர் இல்லாத பாட்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெளிவாக படிச்சுட்டு கொஷினுக்கு போங்க. இங்கிலீஷ் ஹேஸ் மெனி ட்ராப்ஸ். திருப்பி சொல்லிட்டு இங்கிலீஷ்க்கு நிறைய ட்ராப்ஸ் இருக்குது. ஓகேப்பா, 6th கொஷின் பார்க்கலாம். ஸோ 6th கொஷின் பொறுத்த வரைக்கும், டுடே மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் suffering for stress of attending to rude customers all day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுடே மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனால என்னது கஸ்டமர்ஸ் இந்த கம்ப்ளைண்டிங் நிறையா வருது சொல்கிறாங்க. ஸோ டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். டென்ஸில் எந்த ஒரு எரரும் அவங்க கொடுக்கல. சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் செக் பண்ணும். டென்ஸ் செக் பண்ணியாச்சு. சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் we need to செக். எம்ப்ளாயீஸ்னா ப்ளூரல், அப்போ எஸ் வராது, சிங்குலர் தான். எம்ப்ளாயீஸ் ப்ளூரல், அப்போ சிங்குலர் தான் வரும். ப்ளூரல்னால் எஸ் வராது. ஸோ இதையுமே எரர் கிடையாது. அப்போ எரர் எங்கே இருக்கும்? எரர் எங்கே இருக்கும்? சஃபரிங் ஃபார் த ஸ்ட்ரெஸ் கிடையாது. சஃபரிங் ரொம்பவே ஈஸியான சென்டென்ஸ். நம்மளோட அன்றாடம் வி ஹவ் சீன். சி இல்லை, சி கிடையாது. ஸ்டான்லி சஃபரிங் from the stress. Suffering from the stress. Answer is part B. Part B has error. Part B தான் error இருக்கு. புரிஞ்சுதா? far from, exactly pa. Okay, then next question number 7 பார்க்கலாம். So since the tenant failed to pay his rent on home, the landlord denied him access to the premise. Okay pa. So please check the sentence or tense check பண்ணுங்க, subject verb agreement check பண்ணுங்க, path of speech check பண்ணுங்க. இந்த மூணுமே செக் பண்ணணும். tense, subject verb agreement, path of speech check பண்ணணும். We need to check whenever if you are reading a error spotting question, எந்த பார்ட்டில் எரர் இருக்கும்னு யோசிக்காமல் எந்தெந்த மாதிரி எரர்லாம் இங்கே இல்லைன்னு பாருங்கள். எந்தெந்த இடத்துல எரர் இருக்காதுன்னு பாருங்கள். முதல்ல சின்ஸ்ன்னு இருக்குது, அதில் எரர் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் டென்ஸில் எரர் இருக்கான்னு பாருங்கள், வாய்ஸில் எரர் இருக்கான்னு பாருங்கள். செக் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கப்பா. சின்ஸ் த டெனன்ட் ஃபெயில் டு பே ஹிஸ் ரெண்ட், ஃபெயில் பண்ணிட்டான். த லேண்ட் டினைட் ஹிம் ஆக்சஸ் டு த ப்ரைமிஸ். ஆக்சஸ் டு த ப்ரைமிஸ். ஹிம் டு ஹிஸ். to pay him rent, to pay his rent தானே வரும். திங்க் தரணிவேல் சம்திங் சொல்லியிருக்காரு. ஹிம் ரெண்ட் இல்லை, ஹிஸ் ரெண்ட் தான், அவனோட ரெண்ட்டு தான். டு பே ஹிஸ் ரெண்ட் ஆன் டைம், அது கரெக்டு தான். ஸோ ஆன்சர் நமக்கு எங்கே வரும்? ஆக்சஸ் டு த ப்ரைமிஸ் இல்லை, ப்ரைமிசஸ். ஆக்சஸ் டு த ப்ரைமிசஸ். ப்ரைமிசஸ்னால் வந்து அந்த ரூம் சொல்லுவாங்கள்ல, ப்ரைமிசஸ். ஆன்சர் இஸ் இன் ஆப்ஷன் டி. எரர் இஸ் இன் ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? ஃபெயில் கிடையாது, ஃபெயில் வராது ஸ்டான்லி. ஏன்னா ஏற்கனவே சென்டென்ஸ் அவங்க கொடுத்ததே பாஸ்ட் டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் அவங்க கொடுத்ததே பாஸ்ட் டென்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வர்றதும் எனக்கு
பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். ஸோ டென்ஸில் எரர் கிடையாது. ஸோ ப்ரைமிஸ் கிடையாது, ப்ரைமிசஸ் வி வில் சே. ப்ரைமிஸ் கிடையாது, ப்ரைமிசஸ். ப்ரைமிஸ் கிடையாது, ப்ரைமிசஸ்ப்பா. ஓகே ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணுங்கப்பா எல்லாருமே. அடுத்த கொஷின். His industrious nature and calm temperament have endeared him to his colleagues and one's superiors. So error சொல்ல முடியுமா? His industrious nature and calm temperament have endeared him to his colleagues and one's superiors. So sentence முழுசா பாருங்க, identify the error. His industrious. D வருமா? நவீன் D சொல்லிருக்காரு. நவீன் has said D சொல்லிருக்காரு. என்ன error வரும்? To his colleagues and one's superior இல்லை, one's to his வரும். Yes, one superior இல்லை, his superiors வரும். one'sலேருந்து his superiors. ஏன்னா மீனிங் சேஞ்ச் ஆகுது இல்லை, his superior one'sனா வேறு யாரோ போயிடும். ஸோ we need to replace with his. Answer is option D. Right. Okay. So next question பார்க்கலாம்ப்பா. Question number 9 பார்க்கலாம். Question number 9. After careful scrutiny of the report, variety mistakes that had been made by research department were found. என்ன error வரும்? ஆஃப்டர் கேர்ஃபுல் ஸ்க்ரூட்டனி கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, வேரியஸ் மிஸ்டேக். சென்டென்ஸ் கொடுத்ததே they have given in past tense. had been past tense, made past tense. ரெண்டுமே past tense, foundum past tense, மூணுமே past tense. ஸோ டென்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே கிடையாது. டென்ஸ் ஃப்ளக்சுவேஷன் மிஸ்டேக்ஸ் இல்லை. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்கள், அதுவுமே இல்லை, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எங்கே மிஸ்டேக் இருக்குது? ஸோ we have found the mistake. Variety mistake, it should be replaced by various mistake. Was illappa. After scrutiny of the report, the mistake that have mistake by the research department were for mistakes தான சொல்றாங்க. மிஸ்டேக்ஸ்னா வேர் தானே வரும், மிஸ்டேக்ஸ்னா வேர் தான் வரும், மிஸ்டேக்ஸ் தான் தானே சொல்கிறாங்க. ஸோ வேர் தான் வரும். வெரைட்டியில் வேரியஸ், வெரைட்டி கிடையாது, இட்ஸ் வேரியஸ். Variety கிடையாது, it's various mistakes. Adjective noun combination, not noun noun combination. It should be adjective noun combination. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகேப்பா. லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ முடிச்சுக்கலாம். ஓகே, லாஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 10. Since the online education system has been poorly designed, there are not many institutes that offer this facility. Since the online education system has been poorly designed, there are not many institutes that offer this facility. Tense fluctuations பாருங்க, tense fluctuations பாருங்க, subject verb agreement fluctuations பாருங்க, parts of speech fluctuations பாருங்க. Check these fluctuations, என்னென்ன fluctuations இருக்குன்னு பாருங்க. Ensure, என்ன error இருக்கும்? Since the online education system கொடுத்துருக்காங்க poorly design, or not many institute offer this facility ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன error வரும்பா? தாரணி, ஸ்டான்லி, நவீன் ட்ரை பண்ண முடியுமா? Since the online education has been poorly designed,
சி சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் there are not many institute இல்லை, institute should be changed by institutesன்னு சேஞ்ச் ஆகும். எஸ்ப்பா, இன்ஸ்டியூட் சொல்கிறது நம்மளுக்கு இன்ஸ்டியூட்டுன்னு சேஞ்ச் ஆகும். எஸ் 10க்கு எவ்வளோ கரெக்ட் வாங்கியிருக்கீங்க? 10க்கு எவ்வளோப்பா வாங்கியிருக்கீங்க? அவுட் ஆஃப் 10 கொஷின்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? எல்லாமே 10 out of 10 எல்லாருமே லைவில்? ஓகேப்பா. சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம டெய்லி செஷன் எடுத்துகிட்டு போகலாம். மினி சீரியஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் தான் பிளானே. என்னோடய பிளான் என்னென்னா மினி சீரியஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் பொறுத்துட்டு we will take it as a mini sessions மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் தான் பிளான். ஓகே, ஸோ டுமாரோ சேம் நம்மளுக்கு இதே 6 மணி நம்ம என்ன பண்ணுவோம், ரிமைனிங் செட் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஓகேவாப்பா? பார்த்துல தான் சார் வந்தேன். 4 கரெக்டு. பாதியில் தான் வந்தீங்களா? 4 கரெக்ட். ஓகேப்பா. ஓகே, பிரித்திராஜ் லேட்டாக தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க பிரித்திராஜ் கரெக்டு. ஓகேப்பா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம், இல்லை கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஓகேவா? லைவ் செஷன் முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு 6 o'clock மீட் பண்ணலாம். ஓகேப்பா, தேங்க்யூ.